ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு நிலா ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு தக்காளி சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் நெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கணும். இதில் கொஞ்சோண்டு சோம்பு, பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு நல்லா பொரிஞ்சு வர விடணும். நல்லா பொரிஞ்சு வரவும் இதோட நீல வாக்கில் நறுக்குன்னா 5 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பெரிய வெங்காயம் வதங்கி வரவும் இதோட 4 க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறோம். க்ரீன் சில்லியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வரவும் இதில் நம்ம ஒரு கைப்பிடி புதினா மல்லி சேர்த்துக்க போகிறோம். புதினா மல்லியை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டு இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்க 400 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்க்க போகிறோம். இந்த சாதம் நம்ம பாஸ்மதியிலே செய்யலாம், சாப்பாடு அரிசியிலே செய்யலாம். இன்றைக்கி நாங்கள் சாப்பாடு அரிசியில் தான் செஞ்சுருக்கோம். தக்காளியை போட்டு அதோட தேவையான உப்பை போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கி எடுத்துக்கணும் தக்காளியை. இதோட நம்ம முட்டை, தயிர், வெங்காயம் வச்சு சாப்பிட்லாம். நம்ம இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கோல்டுன்றதுனால நம்ம தயிர் வெங்காயம் செய்கிற வெறும் முட்டை மட்டும்தான் அவிச்சு எடுத்துக்கிறோம். தக்காளியை நல்லா வதக்கணும். நான் எந்தளவுக்கு வதக்கினேன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரவும் இந்த அரிசியை சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி 2 விசில் வச்சு இறக்க போகிறோம். 2 விசில் வரவும் இறக்கியாச்சு. இதுதான் நம்ம ஃபைனல் அவுட்கம்.